ஏய் பியூட்டிஃபுல். இந்த துணியில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே கொத்திட்டு போடலாம் போல இருக்கு. இவ்வளோ நல்லா இந்த அழகெல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சிருந்த? எனக்கு காட்டாமல் மறைச்சிட்ட கள்ளி. நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலின்னு தெரியுமா? எனக்கு நீ பொண்டாட்டியாக கிடச்சிருக்கல. சரி அதெல்லாம் விடு. நீ காலேஜில் படிக்கும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. போய் சொல்லக்கூடாது. இவ்வளோ அழகான பொண்ணு இருக்கும்போது இவளை யாருமே சைட் அடிக்கலனா நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. ஐயோ நம்புங்களேன். அப்ப சொல்லு. நான் வீட்ல இருந்து கிளம்புறேன்னா டைரக்டா காலேஜ்ல கிளாஸ் ரூமுக்கு தான் போய் நிப்பேன். அப்ப அங்கதான் ஏதோ ஒரு பையன் இருக்கான்ல. சொல்றத நம்புங்களேன். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நான் படிச்சது உமன்ஸ் காலேஜ். ஓ ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு சினிமாக்கு போலான்னு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு யாராவது சினிமாக்கு போவாங்களா? உண்மையா சினிமாக்கு எதுக்கு போவாங்க? ஹீரோ ஹீரோயின் செய்கிற ரொமான்ஸை பார்க்கறதுக்கு தானே, இல்லையா? அந்த ரொமான்ஸ் எல்லாம் இப்போ வீட்டிலே கிடைக்கும் போது எதுக்காக சினிமாக்கு போகணும்? என்ன உனக்குள்ள நீயே பேசிக்கிற மாதிரி தெரியுது? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படின்னா ஏன் கூட ரொமான்ஸ் பண்ண உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப பிடிக்கும். என்னங்க சொல்லுடி. என்னங்க உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. அவ போட்டிருந்த ஜாக்கெட்ல அவ்வளோ அழகா ஒரு அழகான ஜன்னல், அப்புறம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த 2 ஜன்னல்ல கதவும் திறக்குமான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க இருந்து. கொஞ்சம் போது வாயை மூடுறீங்களா? அடடே, உனக்கு கோவம் வருதா? சாரி, ஏதோ மூட்ல அப்படி பேசிட்டேன். ஆனா உனக்கு என் மனசை பத்தி தெரியும்ல. இன்னைக்கு புதுசா இப்படி பேசுறீங்களே, அதான் பயமா இருக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இத பாரு, உன்னோட புருஷன் ஏக பத்னி விரதன், புரிஞ்சுதா? கள்ளக்காதலினால் பொண்டாட்டி புருஷனை வெட்டி கொலை, முண்டத்தோடு ஸ்டேஷன் சென்றால். அடடா, இதான நியூஸ். சந்திரமண்டலம் வரைக்கும் இதான் கேஸ். ஹலோ மிஸ்டர் புருஷா. என்னடி பொண்டாட்டி? பேப்பர் படிச்சது போறோம், டிஃபன் ஆறிடும், சாப்பிடுங்க. அதுவும் சரிதான், எதுவும் சூடா இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? இந்த மாதிரி ஆளுங்களை கொன்னுடணும். யார? எதுக்கு? புருஷனுக்கு துரோகம் பண்ற பொண்ணுங்களை. வாட்? இங்க பாரு, உன் ஊர் பொண்ணுங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜேஷ் ஒரு பையனை காதலிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பெத்தவங்க சொன்ன பையனே கல்யாணம் பண்ணிருக்கா. அதையும் அவங்க நம்பி அந்த பத்தினி பொண்ண எல்லாம் செஞ்சும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பண்ணியும் அந்த பொண்ணு ராஜேஷ் கூட சும்மா சந்தோஷமா இருந்திருக்கா. அந்த ராஜேஷும் அந்த பொண்ணு சேர்ந்து அவன் புருஷனை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அழகான பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி டென்ஷன் வரதான் செய்யும். என்னங்க நீங்க புதுசா பேசுறீங்க? ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றது பெரிய துரோகம் தான். அது அந்த மாதிரி பொண்ணுங்களை மன்னிக்கவே கூடாது. லதா, ஏய் ஸ்ரீலதா. நான் குளிச்சிட்டு இருக்கேன். என்னங்க?
நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன்ல, அதை எங்க வச்ச? அந்த ரேக்ல வச்சிருக்கேன். அங்க காணோமே. நல்லா பாருங்க. அங்க இல்லன்ற சும்மா நீ எதே சொல்லிட்டு இருக்க. வா வெளியே முதல்ல. ஐயோ, நான் குளிச்சிட்டு இருக்கேங்க. அப்படின்னா நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணவா? ப்ளீஸ்ங்க, நான் அப்படி சொல்ல வரல. என்ன அப்படி சொல்ல வரல? நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். அப்போ என் பேச்சை நீ கேட்க மாட்டல்ல, அவ்வளவுதானா? நான் குளிச்சிட்டு இருக்கேங்க. ஓகே ஸ்ரீலதா மேடம், நீங்க வெளியே வர வேண்டாம், நானே உள்ள வந்து பாக்குறேன். ஓகே, வந்துட்டு இருக்கேன். உள்ள வந்துடுவேன். இதோ பார், வந்துட்டேன். இதோ வந்துட்டேன். என்னங்க இது? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க. இவ்வளவு அழகையும் எவ்வளவு நாளை எங்க ஒழிச்சு வச்சிருந்த? சரவணாஸ்ட ஸ்கின்ன மாதிரி உன் கண்ணம், அழகான ஆப்பிள் மாதிரி மூக்கு, ரேஸ்ல ஒரு குதிரை மாதிரி கழுத்து. போதுங்க, போதும். ஏன் ரொம்ப வெக்க வெக்கமா வருதா? இல்லையா? அப்போ வாட 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? வாடி. நீ சொல்றது எல்லாத்தையும் என் காதால கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்பா.